வாழ்க்கையில சந்தோஷம் வந்தா வெறும் சில மணி நேரம் தான் நம்மளால அனுபவிக்க முடியுது. அதே கஷ்டங்கள் வந்தா நம்மளுடைய பல மணி நேரம் அதோட போராட்டத்துக்காகவே போயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோன்ற காமனான ஒரு கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆனா உண்மை என்னன்னா, லைஃப்ல ஜெயிக்கணும்னு ஓடிட்டு இருக்க எல்லாருமே இந்த வலியை அனுபவிச்சுட்டே தான் அவங்க வழியில ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டத்துக்கு இடையில ஒரு டைம் வரும், நம்ம முயற்சி பண்ண எல்லாமே தோல்வியில போய் முடியும். நம்ம முழுசா நம்பினவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் தோன்றது, இதுதான் முடிவா இல்ல இதான் ஆரம்பமா? இப்ப கூட பல குழப்பங்களோட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இது வெறும் மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் கிடையாது. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா உங்க மைண்ட் செட் மாறினதோட உங்க லைஃபை பார்க்குற பார்வை மாறினதையும் நீங்க உணர்வீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைஃப்ல நீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாராலையும் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே முன்னோக்கி போக முடியாது. அழுத்தம் இருந்தாதான் வைரம் உருவாகுன்ற மாதிரி வலியை அனுபவிக்கக்கூடிய வலிமையானவங்களால தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் நீங்க அந்த வலிகளை தாங்கணும். உங்களால முடியும்னு நம்பணும். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம முயற்சியில அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை கூட வரும். அந்த நேரத்துல தான் நீங்க விலகிடவோ இல்ல பின்வாங்கிடவோ கூடாது. நிதானமா முயற்சி பண்ணுங்க. பொறுமையா பண்ணாலும் முயற்சி தான். கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது புரியும், அந்த வலி இல்லாம இருந்திருந்தா நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்க முடியாதுன்னு. வாழ்க்கையில எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நிக்கணும். ஏன்னா நீங்க கீழே விழுறது தோல்வி கிடையாது, எழுந்து நிக்க தயங்குறது தான் உண்மையான தோல்வி. இந்த தோல்விகளை கடந்து வரணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்பணும். உங்களை சுத்தி நிறைய பேர் உங்களை என்கரேஜ் பண்ணாலும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் உன்னால முடியும்னு சொன்னா போதும், கண்டிப்பா நம்மளால அதை செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா நீங்க நினைச்சு பார்க்கறத விட அதிகமான சக்தி உங்ககிட்ட இருக்கும். அது மற்றவங்களை விட உங்களுக்கு தான் தெளிவா தெரியும், முழுசா உணரவும் முடியும். ஒருவேளை உங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வந்தா உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, எப்படி இவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி நம்ம சர்வை பண்ணியிருக்கோம்னு. இந்த கேள்விக்கான பதில் உங்களுடைய வலிமையை உங்களுக்கு புரிய வைக்கிறதோட உங்களை முன்னோக்கி செல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் அமையும். ஸோ லைஃப்ல நீங்க கஷ்டங்களை கடந்து வந்துட்டு இருக்கீங்களா? அப்போ தெளிவா புரிச்சுக்கோங்க, அது உங்களை உடைக்க வரல, உங்களை உருவாக்க வந்திருக்குன்னு. இப்போ நீங்க அனுபவிக்கிற வழி கண்டிப்பா ஒரு நாள் உங்க வெற்றி கதையில முக்கியமான வழி அமைஞ்சிருக்கும். என்ன ஆனாலும் உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்க வெற்றிக்கு தேவையான வலிமையோட உங்க போராட்டத்தை தொடருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி என்னை சப்போர்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.